தேவனுடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய சிரசின் மேல் தங்கும். அவர் அவனையும் அவனை சார்ந்த எல்லா ஆத்மாவையும் காப்பாற்றுகிறார். அவன் போகும் இடமெல்லாம் தேவனும் அவனோடே செல்கிறார். தேவன் நீதிமானுக்கு ஒளியாய் இருக்கிறார். நோவா தன் காலத்தில் வாழ்ந்த எல்லோரிலும் நீதிமானாய் இருந்ததினால் நோவாவிற்கு கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. உலகம் பாவத்தால் நிரம்பின பொழுது நோவாவின் மூலமாய் 120 ஆண்டுகள் உலகம் நீரினால் அழியப் போவதை குறித்து எச்சரிக்கை செய்தும் உணர்வில்லாதவர்களாயிருந்தார்கள். நோவா மழை பெய்யா காலத்திலே தன் பேழையை கட்டத் தொடங்கினான். விசுவாசத்தோடு கட்டி முடித்தான். அவன் காலத்தார் அவனை கேலியும் கிண்டலும் செய்தாலும் நோவா தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், நம்பினான். தேவன் நோவாவின் குடும்பத்தை மட்டும் அன்றி தான் படைத்த மனிதர் அல்லாத பிற உயிர்களையும் பேழையில் அடைத்து காப்பாற்றினார். அவருடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததினால் பாவமில்லா புது உலகை அவனிடம் தந்து ஆசீர்வதித்தார். பாவமில்லா வாழ்க்கை வாழ தேவனோடு நடந்திடு, கீழ்ப்படிந்திட கற்றுக்கொள், அவர் உன்னோடே இருப்பார். பாவத்தின் சம்பளம் மரணமே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.